ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 234. இதில் வத்ச அசுர கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் அன்னை யசோதை பகவான் கிருஷ்ணரிடம் அவள் உட்காருவதற்கான மனையை எடுத்து வர சொல்வது உண்டு. மரத்தாலான மனை மிக மிக கனமாக இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் எப்படியோ அதை தூக்கி வந்து விடுவார். சில வேளைகளில் அவரின் தந்தை நாராயணரை வழிபட செல்லும் முன்பு தனது மரப்பாதுகளை கொண்டு வர சொல்வார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகுந்த சிரமத்துடன் அவற்றை தலையில் சுமந்து வருவார். கனமாக ஏதாவது பொருளை தூக்கச் சொல்லி அவரால் முடியாமல் போனால் அவர் தம் கைகளை மட்டும் அசைப்பார். இப்படியாக அவர் தம் தாய் தந்தையருக்கு பல வகைகளில் மகிழ்ச்சி ஊட்டினார். பரம சத்தியத்தை தேடும் மகா முனிவர்களும் தத்துவ ஞானிகளும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தன் புனித பக்தர்களின் விருப்பங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவே விருந்தாவனவாசிகள் பார்க்கும்படியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்படிப்பட்ட பால்ய லீலைகளை நிகழ்த்தி காட்டினார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் பல வியாபாரி ஒருவர் நந்த மகாராஜாவின் வாசலுக்கு பழம் வேண்டியவர்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என கூவியதை கேட்ட குழந்தை கிருஷ்ணர் சிறிது தானியங்களை கையில் எடுத்துக்கொண்டு பழம் வாங்கச் சென்றார். அந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல் பண்டமாற்று முறையில் நடைபெற்றது. அவரின் தாய் தந்தையர் அவ்வாறு பண்டமாற்றம் செய்ததை கவனித்து இருந்து அவரும் அப்படியே செய்ய முற்பட்டார். ஆனால் அவரின் கைகள் மிக மிக சிறியவையாக இருந்ததால் தானியங்கள் கீழே சிதறி விட்டன. இதை கண்ட பல வியாபாரி குழந்தையின் அபார அழகில் மனதை பறிகொடுத்து அதன் கையில் இருந்த தானியத்தின் அளவை பற்றி கவலைப்படாமல் பழங்களை கை நிறைய குழந்தைக்கு தந்தால். அந்த சமயம் பல வியாபாரி தன் பல கூடை முழுவதும் ஆபரணங்களால் நிறைந்து இருப்பதை கண்டால். பகவான் கிருஷ்ணர் எல்லா நலன்களையும் வழங்கக்கூடியவர். பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அவன் நஷ்டம் அடைவது கிடையாது. பதிலாக கோடிக்கணக்கில் அவன் லாபம் அடைகின்றான். அர்ஜுன மர இரட்டையர்களுக்கு முக்தி அளித்தவரான பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் மற்ற குழந்தைகளுடன் யமுனை நதிக்கரையில் விளையாடிக்கொண்டு இருந்தார்கள். அவர்களை அழைத்து வர முடியாமல் போகவே ரோஹிணி யசோதை வீட்டிற்கு சென்று அவர்களை அழைத்து வர யசோதையை அனுப்பி வைத்தாள். அன்னை யசோதை தன் மகனிடம் மிக பாசம் கொண்டு இருந்ததால் அவரை அழைக்க வந்ததும் அவளின் மார்பில் பால் பெருக்கெடுத்து ஓடியது. ஓ அன்பான குழந்தையே, வீட்டிற்கு உடனே வா, சாப்பிடுவதற்கு நேரம் ஆகிவிட்டது என அவள் உரக்க கூவி அழைத்தாள். மேலும் அவள் கூறினாள், ஓ அன்பான கிருஷ்ணா, கமலக்கண்ணா, தயவு செய்து உடனே வந்து எனது மார்பில் பால் அருந்துவாயாக. நீ அதிகமாக விளையாடி கொண்டு இருக்கின்றாய், உனக்கு பசியாக இருக்கும். இவ்வளவு நேரம் விளையாடியதால் சிறு குழந்தையான உனக்கு மிக களைப்பாக இருக்கும். பலராமரையும் அவள் இவ்வாறு அழைத்தாள், ஓ அன்பான குழந்தையே, என் குலக்கொழுந்தே, உன் தம்பி கிருஷ்ணரையும் அழைத்து கொண்டு உடனே வருவாயாக. காலையில் இருந்து நீங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள், மிக களைத்து இருப்பீர்கள். உடனே வீட்டிற்கு வந்து உணவு அருந்துங்கள். உங்கள் தந்தை நந்த மகாராஜா உங்களுக்காக காத்து இருக்கின்றார். அவர் சாப்பிட வேண்டாமா? நீங்கள் உடனே வந்தால்தான் அவர் சாப்பிடுவார். நந்த மகாராஜா சாப்பிடாமல் தங்களுக்காக காத்து இருக்கின்றார் என்பதை கேட்டதும் பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் வீட்டிற்கு புறப்பட்டார்கள். அவர்களின் விளையாட்டு தோழர்கள் ஆட்டம் உச்ச கட்டத்தில் இருக்கும்போது கிருஷ்ணர் போகின்றான்.
அடுத்த முறை அவனை இப்படி போக விடமாட்டோம் என முணுமுணுத்தார்கள். பகவான் கிருஷ்ணரின் விளையாட்டு தோழர்கள் மீண்டும் அவரை சேர்த்து கொள்ள மாட்டோம் என அச்சுறுத்தினார்கள். அதனால் பயமடைந்த கிருஷ்ணர் வீடு நோக்கி செல்லாமல் சிறுவர்கள் உடன் விளையாடச் சென்று விட்டார். இதனால் யசோதை அந்த சிறுவர்களை கடிந்து கொண்டு கிருஷ்ணரிடம் கூறினாள், ஓ அன்பான கிருஷ்ணா, நீ என்ன தெருப்பையனா? உனக்கு வீடு கிடையாதா? உடனே வீட்டுக்கு வருவாயாக. பார், காலையிலிருந்து விளையாடியதால் உன் உடம்பெல்லாம் தூசி படர்ந்து இருக்கிறது. இப்போது நீ வீட்டுக்கு வந்து குளிக்க வேண்டும். மேலும் இன்று உன் பிறந்த நாள் விழா. எனவே நீ வீட்டுக்கு வந்து பிராமணர்களுக்கு பசுக்களை தானம் செய்ய வேண்டும். உன் தோழர்களையெல்லாம் அவர்களின் அன்னையர் ஆபரணங்களால் எப்படி அலங்கரித்து இருக்கின்றார்கள் பார். நீயும் சுத்தம் செய்து கொண்டு நேர்த்தியான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிய வேண்டும். உடனே வருவாயாக. நீ வீட்டுக்கு வந்து நீராடி நன்றாக உடுத்திக்கொண்டு திரும்பவும் வந்து விளையாடிக்கொண்டு இருக்கலாம். இவ்வாறு அன்னை யசோதை கிருஷ்ணரையும் பலராமரையும் வீட்டுக்கு திரும்பும்படி அழைத்தாள். தேவர்களாலும் பிரம்மாவாலும் சிவபெருமானாலும் வழிபடத்தக்கவரான கிருஷ்ணரையும் பலராமரையும் யசோதை தன் சொந்த குழந்தைகளாக பாவித்து அழைத்தாள். அன்னை யசோதையின் குழந்தைகளான கிருஷ்ணரும் பலராமரும் வீட்டுக்கு வந்தபோது அவர்களை நீராட்டி அழகிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவித்து பிராமணர்களை வரவழைத்து குழந்தைகளை கொண்டு கிருஷ்ணரின் பிறந்த தினத்தை ஒட்டி பசுக்களை தானமாக வழங்க செய்தாள். இவ்வாறாக பகவான் கிருஷ்ணரின் பிறந்தநாள் விழா அன்று யசோதையின் வீட்டில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு நந்த மகாராஜாவின் தலைமையில் வயதில் பெரியவர்களான கோபாலர்களின் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மகாவனத்தில் அசுரர்களால் ஏற்பட்ட தொல்லைகளை எப்படி நிறுத்துவது என்பது பற்றி விவாதிக்கப்பட்டது. அப்போது நந்த மகாராஜாவின் சகோதரர் ஆன உபநந்தரும் சபையில் இருந்தார். அவர் கற்று அறிந்தவர், அனுபவம் மிக்கவர். பகவான் கிருஷ்ணர் பலராமரின் நலனில் மிகுந்த அக்கறை உடையவர். தலைவர்களுள் ஒருவராகிய அவர் சபையில் இவ்வாறு பேசினார். ஓ நண்பர்களே, நமது அமைதியை கெடுக்க பெரும் அசுரர்கள் இங்கு வந்து தொடர்ந்து நமக்கு தொல்லைகள் விளைவித்து வருவதாலும் நமது குழந்தைகளை கொல்வதில் அவர்கள் குறியாக இருப்பதாலும் நாம் இந்த இடத்தை விட்டு வேறு இடம் செல்வது நல்லது. பூதனா கிருஷ்ணரை கொல்ல முயற்சித்ததை நினைத்து பாருங்கள். அவ்வளவு கொடிய அரக்கியின் கைகளில் இருந்து பகவானான ஹரியின் கிருபையால் கிருஷ்ணர் தப்பித்து விட்டார். அடுத்து சூறாவளி அரக்கன் கிருஷ்ணரை ஆகாயத்தில் தூக்கிச் சென்று விட்டான். அப்போது ஹரியின் கிருபையால் கிருஷ்ணர் தப்பித்து விட்டார். அசுரன் கீழே விழுந்து மடிந்து விட்டான். சமீபத்தில் இந்த குழந்தை 2 மரங்களுக்கு இடையே விளையாடி கொண்டு இருந்தபோது மரங்கள் பயங்கரமாக கீழே விழுந்தன. நல்ல வேளையாக குழந்தைக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. பகவானான ஹரி மீண்டும் அவரை காப்பாற்றிவிட்டார். இந்த குழந்தையோ அவருடன் விளையாடி கொண்டு இருந்த ஒரு குழந்தையோ கீழே சாய்ந்த மரங்களில் பட்டு உயிர் இழந்திருக்கக்கூடும் என நினைத்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சிகளை கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த இடம் பாதுகாப்பானது கிடையாது என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டியது ஆகின்றது. நாம் இங்கிருந்து போய் விடலாம். பற்பல இடையூறுகளிலிருந்து பகவான் ஹரி நம்மை காப்பாற்றி இருக்கின்றார். எனவே நம் முன்னெச்சரிக்கையுடன் இங்கிருந்து வெளியேறி அமைதியாக வசிப்பதற்கு ஏதுவான வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும். விருந்தாவனம் என்ற பெயருள்ள ஒரு வனம் உள்ளது. அங்கு புதிதாக வளர்ந்துள்ள செடிகளும் மூலிகைகளும் உள்ளன. நாம் அங்கு சென்று விடலாம் என நான் நினைக்கின்றேன். பசுக்களை பராமரிப்பதற்கு சிறந்த மேய்ச்சல் நிலங்கள் அங்கு உள்ளன. நாம் நம் கோபியர்கள் உடனும் குழந்தைகள் உடனும் அங்கு நிம்மதியாக வசிக்கலாம். விருந்தாவனத்துக்கு அருகில் அழகிய கோவர்தனகிரி உள்ளது. நமது மிருகங்களின் உணவிற்கு ஏற்ற புல்லும் மற்ற வகையான தீவனமும் அங்கு உள்ளன. அங்கு வசிப்பதில் எந்தவித சிரமமும் இருக்காது.
எனவே அந்த அழகிய இடத்திற்கு நாம் உடனே புறப்பட்டு செல்லலாம் என்பது எனது கருத்து. இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். நாம் வண்டிகளை உடனே தயார் செய்து உங்களுக்கு விருப்பமானால் பசுக்களை முன்னடத்தி புறப்படலாம் என்றார் அவர். உபநந்தர் கூறியதை கேட்ட கோபாலர்கள் உடனடியாக தம் சம்மதத்தை அறிவித்து விட்டார்கள். இப்போதே செல்லலாம் என்றார்கள். ஒவ்வொருவரும் தன் வீட்டு சாமான்களையும் பாத்திரம் பண்டங்களையும் வண்டிகளில் ஏற்றி விருந்தாவனத்திற்கு புறப்பட தயாரானார்கள். கிராமத்தின் வயதான பெரியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் வண்டிகளில் அமர்த்தப்பட்டார்கள். கோபாலர்கள் வில்லும் அம்பும் கையில் ஏந்தி வண்டிகளுக்கு பாதுகாப்பாக பின்னால் நடந்து சென்றார்கள். பசுக்களும் எருதுகளும் கன்றுகளும் முன் வைக்கப்பட்டு அவற்றை சுற்றி பாதுகாப்பாக கோபாலர்கள் ஆயுதங்களுடன் நின்றபடி கொம்புகளையும் தாரைகளையும் முழங்கினார்கள். பின்னர் பெரும் ஓசை எழுப்பியபடி அவர்கள் விருந்தாவனத்தை நோக்கி புறப்பட்டார்கள். விரஜபூமி நங்கையரை எவ்வாறு வர்ணிப்பது? அழகிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் விலையுயர்ந்த புடவைகளையும் அணிந்து அவர்கள் வண்டிகளில் அமர்ந்து இருந்தார்கள். வழக்கம்போல் அவர்கள் கிருஷ்ணரின் பாலிய லீலைகளை புகழ்ந்து பாடினார்கள். அன்னை யசோதையும் அன்னை ரோகிணியும் தனித்தனி வண்டிகளில் அமர்ந்து இருந்தார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களின் மடிகளில் இருந்தார்கள். அன்னை யசோதையும் ரோகிணியும் வண்டியில் சென்றபோது கிருஷ்ணருடன் பலராமருடன் பேசிக்கொண்டு சென்றார்கள். குழந்தைகளை பேச்சை கேட்டு மகிழ்ந்திருந்த அவர்கள் மிகுந்த அழகாக காட்சியளித்தார்கள். இவ்வாறாக எல்லோரும் நித்தியமான வாழ்வை பெற்று அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்கின்ற விருந்தாவனத்தை அடைந்து அந்த இடத்தை சுற்றி வண்டிகளை நிறுத்தி கொண்டார்கள். யமுனை நதி கரையில் இருந்த அழகிய கோவர்தனகிரியை கண்டு அவர்கள் மனம் மகிழ்ந்து வசிப்பதற்கான வீடுகளை கட்டத் துவங்கினார்கள். அவர் வயதில் ஒத்தவர்களோடு சேர்ந்து நடனம் ஆடியும் தாய் தந்தையருடன் குழந்தைகள் பேசிக்கொண்டு இருந்தும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தன. விருந்தாவனவாசிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்போது கிருஷ்ணரும் பலராமரும் கன்றுகளை கவனித்து கொண்டார்கள். ஆயர்குல சிறுவர்களுக்கு தரப்படும் முதல் பொறுப்பு கன்றுகளை பராமரித்தல். குழந்தை பருவத்தில் இருந்தே சிறுவர்களுக்கு இதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டது. எனவே கிருஷ்ணரும் பலராமரும் மற்ற ஆயர்குல சிறுவர்களுடன் மேய்ச்சல் நிலங்களில் கன்றுகளை கவனித்தபடி விளையாடி கொண்டு இருந்தார்கள். கன்றுகளை பொறுப்பேற்று அழைத்து செல்லும் போது சகோதரர்களான கிருஷ்ணரும் பலராமரும் சில வேளைகளில் புல்லாங்குழலை இசைத்தார்கள். சில வேளைகளில் அவர்கள் ஆமலக்கி பழங்களையும் பலா பழங்களையும் எடுத்து பந்தாடினார்கள். சில சமயங்களில் அவர்கள் கால் சலங்கையில் ஒலிக்க நர்த்தனம் செய்தார்கள். சில வேளைகளில் அவர்கள் கம்பளங்களால் தங்களை மூடிக்கொண்டு எருதுகள் போலவும் பசுக்கள் போலவும் பாவனை செய்து விளையாடினார்கள். பலராமரும் கிருஷ்ணரும் இப்படி விளையாடினார்கள். பசுக்களையும் எருதுகளையும் போல் உரிமிக்கொண்டு சண்டை போடுவார்கள். இப்படியாக அவர்கள் சாதாரண குழந்தைகள் போல் குழந்தைத்தனமான விளையாட்டுகளில் ஈடுபட்டு இருந்தார்கள். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் யமுனை நதிக்கரையில் விளையாடி கொண்டு இருந்தபோது வத்சா அசுரன் என்ற பெயருடைய அரக்கன் ஒரு கன்றின் வடிவை மேற்கொண்டு இரு குழந்தைகளையும் கொல்லும் நோக்கத்துடன் அங்கு வந்து விட்டான். கன்றின் வடிவத்தை எடுத்து இருந்ததால் அவன் மற்ற கன்றுகளுடன் சேர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் பகவான் கிருஷ்ணர் இதனை கவனித்து விட்டார். உடனே அவர் அரக்கன் வந்து இருப்பதை பலராமருக்கு தெரிவித்தார். பின்னர் இரு சகோதரர்களும் ஓசைப்படாமல் அரக்கனை அணுகிவிட்டார்கள். கிருஷ்ணர் அரக்கனான கன்றின் இரு பின்னங்கால்களையும் வாளையும் பிடித்து சுழற்றி அடித்து ஒரு மரத்தின் மேல் வீசியிருந்தார். அரக்கன் உயிர் இழந்து மரத்தின் உச்சியிலிருந்து தரையில் விழுந்து விட்டான். அரக்கன் தரையில் இறந்து கிடந்ததைக் கண்ட தோழச் சிறுவர்கள் கிருஷ்ணரை பாராட்டினார்கள். தேவர்கள் மனமகிழ்ந்து ஆகாயத்தில் இருந்து மலர் மாறி பொழிந்தார்கள். இவ்வாறாக பிரபஞ்ச படைப்பின் பாதுகாவலர்களான கிருஷ்ணரும் பலராமரும்
ஒவ்வொரு நாட்காலையிலும் கன்றுகளை அழைத்துச் சென்று விருந்தாவனத்தின் இடைச்சிறுவர்களாக பால்ய நிலைகளில் கழித்து இருந்தார்கள். ஆயர்குல சிறுவர்கள் எல்லாம் தினமும் கன்றுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக அவைகளை யமுனை நதிக்கரைக்கு அழைத்துச் செல்வது வழக்கம். கன்றுகள் யமுனை நதியில் தண்ணீர் குடித்தபோது சிறுவர்களும் நீர் அருந்தினார்கள். அவ்வாறு ஒரு நாள் நீர் அருந்திவிட்டு நதிக்கரையில் அவர்கள் அமர்ந்து இருந்தபோது உருவத்தில் வாத்தை போலவும் ஆனால் மலை போல் பெரியதுமான ஒரு மிருகத்தை கண்டார்கள். அதன் அசாதாரண வடிவத்தைக் கண்டு அவர்கள் இருவரும் பயந்து போனார்கள். கம்சனின் நண்பனான அந்த மிருகத்தின் பெயர் பகாசுரன். அவன் திடீரென கிருஷ்ணரை தனது கூரிய அலகுகளினால் தாக்கி வேகமாக விழுங்கினான். கிருஷ்ணரை அரக்கன் விழுங்குவதைக் கண்ட பலராமரும் அவரின் தோழர்களும் உச்சற்று போனார்கள். ஆனால் பகாசுர அரக்கன் கிருஷ்ணரை விழுங்கிய போது தொண்டையில் ஏதோ எரிவது போன்று உணர்ந்தான். கிருஷ்ணரின் ஒளிமிகு சக்தியின் காரணமாக உடனே அரக்கன் கிருஷ்ணரை வெளியில் எரிந்துவிட்டு தனது கூரிய அலகுகளால் குத்தி கொல்ல முயன்றான். பகவான் கிருஷ்ணர் நந்த மகாராஜாவின் குழந்தையாக நடித்தாலும் அவர் பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மனின் தந்தையான முழுமுதற் கடவுள் என்பதை பகாசுரன் அறிய மாட்டான். அன்னை யசோதையின் குழந்தை, தேவர்களின் மகிழ்ச்சிக்கான பெட்டகம், சாதுக்களின் காவலர். அந்த மாபெரும் பறவையின் அலகுகளை பிடித்து ஒரு குழந்தை புல்லை பிளப்பது போல் எளிதாக தன் கோபால நண்பர்களின் முன்னால் அரக்கனின் வாயை பிளந்து ஒடித்து விட்டார். ஆகாயத்தில் இருந்து சொர்க்கவாசிகளான கந்தர்வர்கள் சமேலி போன்ற நறுமண மலர்களை தூவி குழந்தை கிருஷ்ணரை பாராட்டினார்கள். மலர் மாரியுடன் தாரைகளும் தப்பட்டைகளும் சங்கங்களும் ஒலித்தன. மலர் மாறி பொழிவதைக் கண்டும் சொர்க்கலோக இசையை கேட்டும் சிறுவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். கிருஷ்ணரை கண்டதும் பலராமர் உட்பட சிறுவர்கள் எல்லோரும் புத்துயிர் பெற்றது போல் மகிழ்ச்சி அடைந்தார்கள். கிருஷ்ணர் தங்களை நோக்கி வருவதைக் கண்டதும் ஒருவர் பின் ஒருவராக நந்தகுமாரனை கட்டிப்பிடித்து தழுவிக்கொண்டார்கள். பின்னர் கன்றுகளை எல்லாம் ஓர் இடத்தில் சேகரித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினார்கள். வீட்டிற்கு வந்த பின்பு சிறுவர்கள் எல்லோரும் நந்தகுமாரனின் அதிசய செயல்களை பற்றி பேசினார்கள். நடந்த சம்பவத்தை பற்றி சிறுவர்கள் கூறியதை கேட்ட கோபியர்களும் கோபாலர்களும் கிருஷ்ணரிடம் தாம் கொண்டிருந்த அன்பின் காரணமாக மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவரின் மகிமைகளையும் அற்புத செயல்களையும் பற்றி கேள்விப்பட்டபோது அவரிடம் அவர்கள் கொண்டு இருந்த அன்பு பன்மடங்கு அதிகரித்து விட்டது. குழந்தை கிருஷ்ணர் மரணத்தின் வாசலில் இருந்து தப்பியதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அவரை பார்த்தார்கள். பல கவலைகளுக்கு இடையேயும் அவர்கள் கிருஷ்ணரின் முகத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்தார்கள். குழந்தை கிருஷ்ணர் பல அரக்கர்களால் பலமுறை பல வகையில் தாக்கப்பட்டாலும் அரக்கர்கள் மடிந்து கிருஷ்ணர் அபாயம் இல்லாமல் தப்பியதை பற்றி கோபியரும் கோபாலர்களும் தமக்குள் பேசிக்கொண்டார்கள். பயங்கரமான உடல்கள் கொண்ட பல அரக்கர்கள் பலமுறை கிருஷ்ணரை கொல்ல முயற்சித்த போதும் அரியின் கிருபையால் அவர்களால் அவருக்கு சிறு காயம் கூட ஏற்படாததையும் பற்றி அவர்கள் பேசிக்கொண்டார்கள். மாறாக அவர்கள் நெருப்பில் பட்ட சிறு ஈக்களைப் போல் மடிந்து போனார்கள். கர்க்கமுனிவர் தமது வேத அறிவு மற்றும் சோதிட சாஸ்திர அறிவின் துணையால் கிருஷ்ணர் அசுரர்களால் தாக்கப்பட இருந்ததை தீர்க்க தரிசனத்துடன் கூறியிருந்ததை அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். அவர் கூறியதையெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை உண்மையாகி வருவதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். நந்த மகாராஜாவும் மற்ற ஆயர்குல மக்களும் பகவான் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் அற்புதமான லீலைகளை பற்றிய பேச்சில் எப்போதும் லயித்து இருந்ததால் ஜட இருப்பின் 3 வகையான துயரங்களை முற்றிலும் மறந்துவிட்டார்கள். இது கிருஷ்ண உணர்வின் தனித்தன்மை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நந்த மகாராஜா அடைந்த நன்மை இப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் கிருஷ்ணர் மற்றும் அவரது சகாக்களின் பரமான லீலைகளை பற்றிய பேசுவதால் மட்டுமே பெறலாம். இவ்வாறாக பலராமரும் கிருஷ்ணரும் தம் பாலிய லீலைகளை நிகழ்த்தி மகிழ்ந்தார்கள். ராம பிரானின் குரங்குகள் சமுத்திரத்தில் பாலம் அமைத்ததையும்
அனுமான் சமுத்திரத்தை தாண்டியதையும் நடித்து காட்டி விளையாடுவார்கள். நண்பர்களுடன் இத்தகைய விளையாட்டில் ஈடுபட்டு இருந்தார்கள். அவரின் குழந்தை பருவம் இப்படி மகிழ்ச்சிகரமாக கழிந்து ஓடியது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.